ஏம்ல நான் மனசு பொங்கி போய் வந்திருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கியா? இல்லடா, அதிசயமா நீயே என்ன தேடி இங்க வந்திருக்கியே, அதுக்குதான் கேட்டேன். பேசாமலே இருந்தா உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா? பாரு, இல்ல அண்ணன் சொல்றதையும் கேளு. நீ கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போயே ஆகணும். உன் வாழ்க்கைக்கு அதுதான்ல ரொம்ப முக்கியம், புரியுதா? டேய், நான் தான் கண்டிப்பா போறேன்னு சொல்றேனே. போறேன்னு சொல்றவ கிட்ட போய் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்ற, இதெல்லாம் உனக்கே அபத்தமா தெரியலையா? இல்ல எனக்கு இந்த சம்பவம் பயல நினைச்சாதான் பயமா இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்ட, வாழ்நாள் பூரா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. சொல்லிட்டேன். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. டேய், நான் போறேன் போதுமா? அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வையி, நான் ஒன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அது எப்படி? அவன் தங்கச்சிக்குன்னா ஒரு நியாயம், உனக்குன்னா ஒரு நியாயமா? என்னல பதில் சொல்லாம இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில முதல் தடவையா நீ எனக்காக கோவப்பட்டு பேசுற. ஒரு தங்கச்சியா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏம்ல நான் என்னத்த பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? சந்தோஷத்தை அப்படி சொன்ன, அவ்வளவுதான். உன் கோவம் நியாயமானதுதான், இது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இது எங்க பிரச்சனை, இதுல நீ தலையிடாதப்பா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல உன் படிப்பு மேல எனக்கும் அக்கறை இருக்குல்ல. எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த விவகாரத்தை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா சண்முகத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம நீ இதுல தலையிட்டு உனக்கும் சண்முகத்துக்கும் எதுவும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுல்ல. இல்ல பெண்ணல என்ன பேசவே வேணாம்னு சொல்லுதியா? தாராளமா பேசலாம், ஆனா இந்த விஷயத்துல நீ எதுவும் பேச வேணாம்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சமூகத்தை மட்டும் இல்லல, உன்னையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது. சண்முகம் வந்தா கிளம்ப வேண்டியதுதான். சரி, போன் பண்ணலாம். என்ன ஆச்சுல? போன் எடுக்கலடா. வால, நானும் வீட்டுக்கு தான் போறேன், ஒன்னா போவோம். அவன் வந்து வெயிட் பண்ண போறான்டா. போன் பண்ணி சொல்லிக்கலாம், வா போலாம். என்ன திடீர்னு இவருக்கு பரணி மேல அக்கறை பொங்கி வழியுது? அம்போட்டு அக்கறை இருந்தா அவரையே சமைக்க சொல்லிட்டே. ஐயோ, மாமா சமையலா? நான் சாப்பிட மாட்டேன் சாமி. சரி சரி, இன்னைக்குன்னு பார்த்து நானும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களாடி? மைனி, சூப்பர் சூப்பர், கொடுங்க மைனி. இந்தா கொடுங்க மைனி. எட்டி பிரியாணிக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் தின்னுட்டு அப்புறம் எனக்கு பாதி பிரியாணி போதும்னு மிச்சம் வைக்கவா? அப்புறம் அப்பாதான் பாவம், பிரியாணியை உள்ள வச்சு காலையில சூடு பண்ணி சாப்பிடணும். ஒழுங்கு மரியாதையா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடு. நான் போய் உள்ள வைக்கிறேன். அக்கா அக்கா, ஒரே ஒரு ஐஸ்கா. மாமா வாங்க, வேட்டி எடுத்தாரு. சரி. ஆயிரம் சொன்னாலும் என் சூடாமணி இடத்த என் மருமக பரணியை தவிர யாரும் நிரப்ப முடியாது. என்ன மாமா சொன்னீங்க? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க போய் உட்காருங்க. கொடுத்தா சூப்பர்ண்ணே. எப்படிண்ணே பாய்க்கடை பிரியாணி மட்டும் வேற மாதிரி வாசனையா இருக்கு? எல்லாம் நம்ம பாயோட கை பக்குவம் தாம்ல. நல்லா அள்ளி சாப்பிடு. அண்ணா, என்னண்ணே இது? என்னது? நீ சிக்கன் பிரியாணி தானே கேட்ட? ஆமா, ஆனா இதுல மல்லிப்பூ வாசம் வருது. தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. தண்ணி குடில, தண்ணி குடில. அது என்ன ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல சர்ச்சல் அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல, பாயே
மல்லிப்பூ கட்டின இலையிலேயே பிரியாணி கட்டி வச்சுட்டாரு போல இருக்கு பாய். நீ வேணா அதை கூட நான் அதை இல்ல சாப்பிட்டு இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் மல்லிப்பூ பிரியாணியே சாப்பிட்டுக்கிடுவேன். போயம்பே இவ கையில சிக்கி இருக்கு. ஏன் சிஸ்டர், மச்சான் உங்களை அமெரிக்கா போக விடாம தடுக்கத்தான் பிரியாணி வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு போல இருக்கு. இப்ப அதெல்லாம் எதுக்கு வெங்கடேஷ்? சாப்பிடுறப்ப அதெல்லாம் வேணாம். முதல்ல சாப்பிடுங்க. பிரச்சனையில அப்புறமா பேசிக்கலாம். இல்ல அப்புறமேல வேண்டாம், இப்பயே பேசிடுவான். மச்சான், சாப்பிடுற நேரம் அமெரிக்கா பிரச்சனைய நீங்களும் பரணியும் தனியா போய் பேசிக்கலாமே. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா எல்லாரும் முன்னாடி இப்பவே பேசுறது நல்லதுன்னு தோணுது. சார் தான் இன்னைக்கு இவன் யாரையும் நிம்மதியா சாப்பிட விட மாட்டான். ஏழ்றையை தான் இழுக்க போறான். இப்போ மாமா விடுங்க மாமா. எதுவா இருந்தாலும் நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணிப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சண்முகம், நீ சொல்லு, என்ன பேசணும்னு நினைச்ச? இல்லை, நேத்து உன் அப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போனார்ல. ஆமா போனாரு. அதுக்கு என்ன? கொடுத்துட்டு நேரா என்னைய பார்க்க கடைக்கு தான் வந்தாரு. ஆமா மச்சான், சொல்லிட்டு தான் போனாரு. அவர் அங்க கடைக்கு தான் வந்தாரு. ஆனா அவரு என்னைய பார்க்கல. அவர் வரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மூட்டையில இருந்து கடல் எல்லாம் கீழே சிந்திடுச்சு. அதெல்லாம் எடுத்து சல்லிச்சுக்கிட்டு தரையில உட்காந்து இருந்தேன். வந்தவருக்கு நான் தரையில உட்காந்து இருந்தது தெரியல. நான் இருக்கிற விஷயமே தெரியாம அவர் சனியங்கிட்ட என்னென்ன சொன்னாரு தெரியுமா?